அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல ஆனிமே லிஸ்டை விதவிதமாக போடும் வீடியோவில் புதுசா ஒரு ஸ்பெஷல் வீடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பேசிக்கலி சிம்பிளான கான்செப்ட் என்னன்னா மக்களே, இந்த ஆனிமே எல்லாம் நாங்கெல்லாம் இன்னும் பார்க்கலப்பா, ஆனா பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடன் நாங்கள் பேசும் வீடியோ தான் இது. ஆடியன்ஸ் சொல்லியிருக்கான். ஆனா உண்மை என்னன்னா, ரெக்கார்டிங் போடணும், கண்டென்ட் இல்ல, என்ன பண்றதுன்னு பார்த்தா இதெல்லாம் நம்ம பார்க்கலையே, சரி இதையே கண்டென்ட்டா போட்டுடலாமேன்னு பண்ணதுதான் இது. அப்படி பச்சையெல்லாம் சொல்லக்கூடாது. பட் பாயிண்ட் என்ன, ஆடியன்ஸ் ஆன நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒரு 9 கேட்டகரியோ 8 கேட்டகரியோ வச்சிருக்கோம். நீங்களும் ஒவ்வொரு கேட்டகரியில என்னென்ன ஆனிமே சூஸ் பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முதல் கேட்டகரி கிளாசிக் ஆனிமே. ஆனிமேன்னு சொன்னா இதெல்லாம் தான்ப்பா கிளாசிக்னு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, அதுல நீங்க இன்னும் பார்க்காத ஆனிமே ஏதாவது இருந்தா அதை இந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணலாம். அதில் என்னோட சாய்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றனா இல்லையான்னு கூட தெரியாது, ரெவல்யூஷனரி கேர்ள் உட்டேனா. எப்படி ஷோனன் மாங்காக்கு டிராகன் பால் ஜி, நருட்டோ, ஒன் பீஸ் இதெல்லாம் கிளாசிக் பா அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி ஷோஜோக்கு இந்த ஆனிமே சொல்லி நான் பல தடவை கேள்விப்பட்டிருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஷோனன்ல பயங்கர நாலேஜா இருக்கிற நம்ம ஷோஜோ பக்கமும் கொஞ்சம் எட்டி பார்க்கலாமே, அந்த ஹிஸ்டரியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமேன்ற ஒரு கியூரியாசிட்டியில இந்த ஆனிமேவை நான் செலக்ட் செய்கிறேன். நான் கொஞ்சம் இது பார்க்கலாம் அப்படிங்கறதுக்கான பேக் ஸ்டோரின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் சொல்ல போறேன். ஷோனன் ஜம்ப் கிராஸ் ஓவர்ஸ் வைப்பான் அவனோட யூனிவர்ஸ் எல்லாத்துக்குள்ளயும். அதுல கோகு, லூஃபி இதெல்லா குரூப்பும் வரும், இது கூட இன்னொரு குரூப் வரும். அந்த கிராஸ் ஓவர் சீரீஸ் நல்லா இருந்தது. சரி யாரா இந்த குரூப்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபிஸ்ட் ஆஃப் நார்த் ஸ்டார் அப்படின்ட்டாங்க. அத பார்க்கலாமே, கொஞ்சம் கிளாசிக்கா அந்த டைம்ல இருந்து. ஃபிஸ்ட் ஆஃப் நார்த் ஸ்டார்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது, கிளாசிக்கான ஒரு அனிமே எனக்கு பார்க்கணும் அப்படிங்கும் போதுதான் இரும்பு கை மாயாவியோட ஹஜிமே நோ இப்போ. என்ன இரும்பு கை மாயாவி எதிர்பார்க்கலாம், அப்படிதான் பண்ணுவேன். ஃபிஸ்ட் ஆஃப் நார்த் ஸ்டார், இரும்பு கை மாயாவி, ஹஜிமே நோ இப்போ எல்லாத்துலயுமே அந்த பாக்ஸிங் வருது, கை வருது, அவ்வளவுதான். என்னன்னு கேட்க கூடாது, கஷ்டப்பட்டு இப்படி கோரிலேட் பண்றேன், புரியாது, புரியக்கூடாது, அதான் கடவுள். அது உங்க 2 பேரோட எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், அதனாலதான் கொஞ்சம் உணவே பேச ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆனிமே ஒருவேளை எனக்கு பிடிக்குமோ அப்படின்னு அதோட ட்ரெய்லரையோ இமேஜையோ இல்லைன்னா மத்தவங்க யாராவது பேசுறதையோ கேட்டுட்டு உங்க மைண்ட்ல ஒரு கார்னர்ல தோணுன ஒரு ஆனிமே, பட் நான் இன்னும் பார்க்கல, கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரிக்கு ப்ளூ ஆகி என்னுடைய சாய்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஷிஷி அப்படிங்கிற ஒரு ஆனிமே. கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப பிலாசபிக்கலா, ஸ்லோ பேஸ்டா, கொஞ்சம் மிஸ்டிக்கல் ஆங்கிள் எல்லாம் கலந்து நல்லா இருக்கும்டா, உனக்கு பர்ஃபெக்டா ஃபிட் ஆகும்டான்னு ஆன்லைன் கம்யூனிட்டியில கொஞ்சம் பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனிமே டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்த வரைக்கும் ஆமான்னு தான் தோணுது. பட் 3 சீசனும் அனுமதி இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் கமிட்மெண்ட்டுங்கிறதால அப்படியே பார்க்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை ஒரு நாள் பார்த்தே தீர்வேன். சரி, இந்த கேட்டகரிக்கு நான் எடுக்கிறது பார்த்தேன்னா, நீங்க எல்லாம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சொல்லியிருக்கீங்க, நான் இன்னும் பார்த்து இல்ல. அதுல எத்தனை கிங்டம் இருக்கு? இங்க 12 கிங்டம் இருக்கு. 12 கிங்டம்ஸ் அதுதான் ஷோ பேரு. இது ஒரு வார்ஃபேர் அட் ஹையர் லெவல் வித் லாட் ஆஃப் டீம்ஸ் அப்படி இப்படின்னு வரும். சும்மா ஓரளவுக்கு ஓவராலா பார்த்ததுல நல்லா இருந்திருக்கு. என்ன நம்பிக்கையில் நான் போயிருக்கேன்னா, 1992 ரன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அந்த காலத்து டைம் பீரியடுங்கிறதுனால. 2002 காட்டுது எனக்கு. ஒரிஜினல் ரன் 1992. ஓகே, அதே மாதிரி மக்களே, இது 12 கிங்டம், நார்மல் கிங்டம் கிடையாது. ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இத்தனை டிஸ்க்ளைமர் போடணுமா இதுக்கு? இந்த கேட்டகரிக்கு நான் சொல்றது மிராய் நிக்கி. மிராய் நிக்கி நான் பெருசா கேள்விப்படல, ஆனா முன்ன ஒரு ரெக்கார்டிங்ல ஏதோ பேசிட்டு இருந்தப்போ இவங்க ரெட்டோ ப்ளூவோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருந்தாங்க. போன்ல ஃபியூச்சர் தெரிய வரும், அதை வச்சு ஏதோ கேம் ஆடி அடுத்த காடா செலக்ட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, கியூரியஸா இருந்துச்சு. மற்றபடி மிராய் நிக்கி அதுக்கு முன்னாடி நான் பெருசா கேள்விப்பட்டதும் இல்லை, ரெக்கமெண்டேஷன்ஸும் வந்ததில்லை. ஸோ கியூரியாசிட்டி கேட்டகரியில் மிராய் நிக்கி. மூணாவது கேட்டகரி, யூனிவர்சலா எல்லாருமே இந்த ஆனிமே நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆனிமே, ஆனா நான் இன்னும் அதை பார்க்கல, எனக்கு அது இன்னும் டைம் செட் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு ஆனிமே தான் மூணாவது கேட்டகரி. எனக்கு அந்த லிஸ்ட்ல இருக்கிறது, கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணலன்னா மன்னிச்சுக்கோங்க, சாங்காட்சு நோ லயன். இந்த ஆனிமேவை பத்தி யாரு பேசினாலுமே அதுக்கு அட்லீஸ்ட் 9 out of 10 ஆச்சு கொடுப்பேன்ற அளவுக்கு அவ்வளோ ஹை பிரைசஸ்ங்க. இது என்ன ஆனிமே என்ன ஜான்ரான்னு கூட எனக்கு ஃபுல்லா கிளியர் கட்டா தெரியாது. பட்
மக்கள் இதை பேசுவதை கேட்டு என்னதான் இருக்கு இந்த அனிமேல பார்த்தே ஆகணும்பா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு. அந்த பேசிஸ்ல இதை நான் இறக்குகிறேன். டெக்னிக்காலிட்டியில கொஞ்சம் விளையாண்ட அனிமே தான் இந்த ஆன்சரு. உனக்கு ஆஸ்ட்ரோ பாய் ஞாபகம் இருக்கா? அதுல புதுசா வந்த செக்மெண்ட் தான் ஆட்டம் தி பிகினிங். இல்ல, நீ டெக்னிக்காலிட்டிங்கிறது வந்து ஏதோ புதுசா பண்ற மாதிரி நீ சொல்ற பத்தியா, எனக்கு அதுதான் தாங்க முடியல. சேனல் பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்ககிட்ட இருந்து வர்றது எல்லாமே டெக்னிக்காலிட்டி தான். எனக்கு என்னன்னா இவன் தப்பி தவறி இன்ஜினியரிங் படிச்சிட்டாலும் ஹெவி ஃபீலிங்கா இருக்கு. வக்கீல் படிச்சிருக்கணும். ஆஸ்ட்ரோ பாய் சீரிஸ் எல்லாம் நம்ம சின்ன வயசுல பார்த்துட்டு சரி இப்ப புதுசா வந்திருக்கே எல்லாரும் வந்து மாங்காக்கு அட்லீஸ்ட் வந்து ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அனிமேவாவும் வந்திருக்கு. சரி அதுதான் மாங்காக்கு போலாமா அனிமேக்கு போலாமான்னு யோசனை போயிட்டு இருக்கு. மோஸ்ட்லி மாங்கா பக்கம் தான் போவேன். எல்லாருக்கும் பிடித்து நானும் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு அனிமே, ஆனா இவ்வளவு நாள் பார்க்காத அனிமே அப்படிங்கிறது மாப் சைக்கோ. மாப் சைக்கோ எனக்கு முன்னாடியே ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்திருந்துச்சு. பட் எக்ஸ்பிளிசிட்டா எனக்கு ஏன் எல்லாத்தையும் பீட் பண்ணி இது நம்பர் 1க்கு வந்துச்சு அப்படின்னா, அகைன் இது ரெக்கார்டிங்ல வந்திருக்கா வீடியோல வந்திருக்கான்னு தெரியல. நானும் ப்ளூவும் டிஸ்கஷன்ல ஏதோ இருந்தப்போ கேரக்டர் ஆர்க்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். கேரக்டர் ஆர்க் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தப்போ அவர் வந்து மாப் சைக்கோ பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாப்புல. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கிற ஒரு விஷயம். அதை பத்தி கொஞ்சம் பேசினாப்புல. அதுல இருந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு நம்பர் 1 வந்து நின்னுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய அனிமே எடுத்து பாக்குறோம் அப்படின்னா அது வந்து மாப் சைக்கோவா தான் இருக்கணும் அப்படின்னு. அடுத்தபடியாக 4வது கேட்டகரி நியூ ஜெனரேஷன் ஆனிமே. ஓரளவுக்கு மாடர்னான ஆனிமே, நான் இதை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இன்னும் டைம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி. அதில் நான் இருக்கும் ஆனிமே சைபர் பங்க் எட்ஜ் ரன்னர்ஸ். பேசிக்கலி சைபர் பங்க் 2077 அந்த வீடியோ கேம் பேரு. அதை பேஸ் பண்ணி ரிலீஸ் ஆன ஒரு ஆனிமே. இதுல என்ன இருக்க போகுது அப்படின்ற ஒரு இதுல விட்டுட்டேன். திரும்பி போய் பார்த்தா இதுதான்டா கிளாசிக். ஆர்கேனை விட இது சூப்பரா இருக்குப்பா அப்படின்லாம் எல்லாரும் சொல்றாங்க. நமக்கு கேட்டுட்டு ஆர்கேனே எனக்கு பயங்கரமா பிடிச்சது, அப்ப இது அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். அந்த ஒரு கியூரியாசிட்டி பத்தாததுக்கு ஸ்டூடியோ ட்ரிகர் வேற. அதனால இதை பார்த்தே ஆக வேண்டும் என்று இருக்கிறேன். அகைன் டைமுக்காக வெயிட்டிங். ஆர்கேன் நீ பேசாத பேசாத. ஆர்கேனுக்கு பயங்கரமான நல்ல ரிவ்யூஸ் தான வந்துட்டு இருந்துச்சு. ஆர்கேன் சூப்பரா இருக்குது. இவன் ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்துட்டு இவன் பிடிக்கலான்ட்டான். இல்ல ஆக்சுவலா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ஆர்கேனை பார்த்து பயங்கரமா பிடிச்சு தப்பி தவறி லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் போய் விளையாடாதீங்க. மத்தபடி ஆர்கேனா வந்து ஒரு நல்ல சீரீஸ் பேசிட்டு இருக்காங்க. ஆர்கேன் அற்புதமான சீரீஸ். நான் அடிச்சு சொல்லுவேன், இவன் அடிச்சு படு சுமார் அப்படிங்கிறான். நான் என்னத்த சொல்லன்னு எனக்கு தெரியல. ஆடியன்ஸ் மக்களே நீங்க தான் சொல்லணும், இவன் பக்கமா என் பக்கமா நீங்கன்னு. உனக்கு நான் ஒரு பெரிய ககாஷி ஃபேன்னு தெரியும். ககாஷி இந்த அனிமேல வந்தாலும் நான் பார்க்காம இருந்திருக்கேன். சத்தியமா சொல்றேன், ரெண்டுமே நான் பார்த்திருக்கேன். கேரக்டரைசேஷன் பிக்சரைசேஷன் ஏதோ கொஞ்சம் சிமிலரா இருக்கு அப்படிங்கறதுனால கோஜோ இஸ் தி நியூ ககாஷி சொல்றதுங்கிறது நோ. இல்ல இதுல என்ன ட்விஸ்ட்னா, மாடர்ன் ஆனிமே மேலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, போனா போதுன்னு ககாஷிக்கு க்ளோஸா இருக்குன்றதுனால இதை நான் செலக்ட் பண்றேன்னு அவன் சொல்றான். இந்த கொடுமைங்கிற இருந்தாலும் நீ எந்த அளவுக்கு என்னைய புரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு வாக்கியத்துல சொல்லியிருக்க. இது வந்து அது என்ன வஞ்ச புகழ்ச்சி அடின்னு தமிழ்ல ஒண்ணு இருக்கும், அந்த வேலையை தான் பண்ணிருக்கேன். இப்ப நீ மொத்த நியூ ஜெனரேஷன் அனிமேவையும் மக்களே இந்த அநியாயத்தெல்லாம் யாராவது தட்டி கேளுங்க. நான் எதுவுமே பாக்கலடா. நான் வந்து ஒரு பயங்கரமான நியூ ஜென் இறக்குறேன். மாடர்ன் நியூ ஜென் அனிமே யூ ஆர் yet to watch. ஃபயர் ஃபோர்ஸ் எனக்கு ஆக்சுவலா வந்து நல்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு. பட் வேற ஏதோ ஒரு டிஸ்கஷன்ல வந்து ப்ளூ வந்து சொல்லியிருப்பாரு, ஒரு பர்டிகுலர் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நான் இது தூக்கி எங்க இருப்பு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அனிமே வாட்ச்ல நிறைய வந்து பேசணும் இந்த ஃபயர் ஃபோர்ஸ் பத்தி. பட் ஃபயர் ஃபோர்ஸ்ல வந்து ஒரே ஒரு சின்ன கேட்ச் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீசன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் மீடியாக்கரா தான் இருக்கும் மக்களே. சோ அது அப்படியே கிராஜுவலா தான் க்ரோ. ஸ்டார்டிங்ல 5 out of 10 ஆரம்பிச்சு அப்புறம் போக போக தான் ஒரு 8 அந்த ரேஞ்சுக்கு போகும். அதை மைண்டில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லணும், நீங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல ஜானி ஃபேன்னா இல்ல, ஐ அம் நாட் ஃபேன் ஆஃப் கிறிஸ் எவன்ஸ். இவன் உடனே நான் காமிக்ல இருக்கிற ஜானின்பா. அங்கிருந்து அப்படியே ஃபயர் ஃபோர்ஸ்க்குள்ள போலாங்கற நானு. எப்படி போனா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம ஒரு நாள் ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு ஒரு வீடியோ பண்ணுடா. அன்னைக்கு இருக்கிறதுலே பெரிய சம்பவம். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கூட வந்து அவ்வளவு ஆகாதுன்னு தோணுது. எக்ஸ்மென் பத்தி பேச ஆரம்பிக்கணும், அன்னைக்கு சண்டை வரும், பயங்கரமான சம்பவம் வரும்.
வழக்கம் போல டான்ஜென்ட்ல போயிட்டோம். ஐயோ என் டியூட்டியே நான் வந்துட்டு இருக்கேன். இப்பதான் வந்து ஒரு ஸ்பெஷல் செக்ஷனுக்கு போறோம் மக்களே. இது வரைக்கும் இந்த அனிமே எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல இருந்தால இந்த அனிமே என்னாலும் நான் பார்க்கவே மாட்டேன்டா அப்படிங்கறதா இந்த கேட்டகரியே. அந்த மாதிரி கேட்டகரியில் என்னுடைய சாய்ஸ் வந்து இசேகாய் குவார்டெட். பேசிக்கலி இது வந்து நல்லா இல்ல அனிமே சுமாரு அப்படின்ற இன்டென்ஷன்லாம் எனக்கு கிடையாது. என்னன்னா இது 4-3 இசேகாய் அனிமேவோட கிராஸ் ஓவர் மாதிரி ஒரு ஜாலியான அனிமே போல. நான் ஒரிஜினலே பார்த்தது இல்ல, இது எதுக்கு நான் பார்க்க போறேன்? ஐ வில் நெவர் வாட்ச் திஸ். அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிடுறேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி அனிமே தான் இது. இது ஒரு 2-3 எபிசோட் பார்த்துட்டு இல்ல டெக்னிக்கலி நீ ஆல்ரெடி ஃபெயில் ஆயிட்ட. என்னது பாத்துருக்கவே கூடாது, ஒரு எபிசோட் கூட பார்க்கவே கூடாது. இரு காரணத்தை நான் சொல்றேன். ரொம்ப சாதாரணமா பிளைனா எனக்கு தோணுச்சு. பட் பயங்கரமான ரிவ்யூஸ், பயங்கரமா போற்றி தள்ளி இருந்தாங்க. அப்படி என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் டீகோடிங் பண்றானுங்க. இது வந்து இந்த கிளாசிக் ஜாப்பனீஸ் அனிமேல இந்த கொடுத்த ரெஃபரன்ஸ், இந்த சீக்வன்ஸ் அந்த அனிமேயோட இந்த சீக்வன்ஸ். டேய் என்னங்கடா இது, அனிமே பாக்குறதுக்கு இத்தனை அனிமே நான் படிச்சுட்டு வரணுமா அப்படின்னு சொன்ன அனிமே தான் கின்டாமா. அந்த கின்டாமாவோட காமெடிய புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கே ஒரு தனியா 100 அனிமே பார்க்கணும் போல இருக்கு. நானு என்னோட காரணம் வந்து என்னன்னா, நீங்க அந்த பேக்ரவுண்ட்லாம் இல்லாம இதை தனியா இதை ஒரு கதை ஏதோ சீக்வன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கின்டாமா நல்லா இருக்கும். நல்லா இல்லாத அனிமே எல்லாம் கிடையாது. எனக்கு என்ன ஒரு வருத்தம் இல்ல என்ன ஒரு எரிச்சலாகி போச்சுன்னா, அதோட ஒரிஜினல் பிளேவரை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அதுக்கு வேணுங்கிற ரெஃபரன்சஸ் எனக்கு தெரியல. பழைய தமிழ் படங்கள் பார்க்காம தமிழ் படத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இந்த அனிமேக்கு வந்து எனக்கு பயங்கரமான ரிவ்யூ வந்திருக்கு, ஆனாலும் நான் பார்க்கவே மாட்டேன்னு உட்காந்துருக்க அனிமே வந்து இந்த ஃபேட் சீரிஸ். காரணமும் இல்ல, உன்னாலதான்டா. என்ன வைக்கிறத நான் வந்து ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன்னு சொல்லி சரி ஃபேட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட் நான் முன்னாடியே நோட் பண்ணியிருந்தேன். அப்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன் 2 கிட்ட பேசவும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ப்ரீக்வல், இது சீக்வல், இது ஓஜி அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா ஒரு 15 மினிட்ஸ் சொன்னா கதை பேசினா இப்படிதான் பாக்கணும்னு சொல்லிட்டு அப்ப முடிவெடுத்து வந்தா இது எந்த நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபேட் பார்க்க மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். ஆஸ் எ ஃபேட் ஃபேன் இதை நினைக்கும் போது எனக்கு ஒரு பக்கம் நெஞ்சு வலிக்குது. ஏன்னா 2 மாதிரி ஊருக்குள்ள பல பேர் இதை ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணி விட்டு எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இது அவ்வளவு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது மக்களே. இதை பத்தி ஒரு நாள் நம்ம வீடியோ போட்டே ஆகிறோம். கோஹோஸ்ட் வீடியோ நான் என் விருப்பம் சொல்றேன், ஹவ் டு வாட்ச் ஃபேட் வீடியோ போடுங்க, போட்டுருவோம். இந்த தோலா படத்துல கார்த்தி சொல்ற மாதிரி இந்நேரத்துல நான் ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். நானே தப்பான ஆர்டர்ல தான். அடுத்த கேட்டகரி, நான் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அனிமே பாதியில அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏதோ ஒரு ரீசன்னால. பட் திரும்ப கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு பிளான்ல வச்சிருக்கேன். அப்படிங்கிறது தான் அந்த கேட்டகரியே. டுரராரா. ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் சீசன் ஒரு 2 எபிசோடோ 3 எபிசோடோ பார்த்தேன். நல்லாதான் இருக்கு, பட் இப்ப அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் முன்னாடி க்ளோஸ் பண்ணேன். இப்ப வரைக்கும் திரும்ப ஓபன் பண்ணல. திரும்ப மொத்த சீசன்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு பிளான்ல இருக்கேன். ஒரு நாள் ஆரம்பித்து முடித்து விடுவேன். தட் இஸ் மை சாய்ஸ். நான் வந்து இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த பயங்கரமான ரேசிங் இதெல்லாம் பார்த்துட்டு வெறியாயி இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான அனிமே கண்டுபிடிச்சேன், இனிஷியல் டி. ஆக்சுவலா சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வேற சில அனிமே பார்க்கலாம்னு சொல்லிட்டு இதை ஹோல்ல போட்டு அதை முடிச்சுட்டு இதுல வரலான்னு போட்டவன். பட் ஹானஸ்ட்லி இப்போ இந்த சேனல் யாரா பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன்லாம் அருமையா இருந்தது. சோ நீங்க ஏதாவது பாக்குறீங்கன்னா தாராளமா பார்க்கலாம். அதுல ஏதாவது ரீமேக், ஓல்டு வெர்ஷன், நியூ வெர்ஷன் அப்படிலாம் ஏதாவது இருக்கா? இல்லன்னா அப்படியே இருக்கா? ஃபேட் ஆர்டர் மாதிரி இதுவே 1 2 3 4 5 6 அவனே விட்டான். ஓ, கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்ட்டான். பரவாயில்ல, பேர் கிளியரா இருக்கு, ஆர்டரும் கிளியரா இருக்கும், அதனால அந்த பிரச்சனை கிடையாது. 2 இனிஷியல் 2டியா செகண்ட் சீசன் பேரு. நம்ம எடுக்கிறதா இருந்தா நம்ம அப்படிதான் பேர் வச்சிருப்போம். இல்ல அதுதான் பேரு. அட பாவிகளா, இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல. சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நான் ஏதோ ஜோக்குக்கு சொன்னேன். நான் வந்து ஆக்சுவலா இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய அனிமேஸ் இருந்திருக்கு. ஸ்டார்ட் பண்ணி டைம் கன்ஸ்ட்ரைன்னால முடிக்காம இருக்கேன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் லாஸ்ட் அந்த ஒரு சீசன் பார்க்காம இருக்கேன். இப்போ மை ஹீரோ அகாடமியா லாஸ்ட் சீசன் நான் பார்க்கல, அட்டாக் ஆன் டைட்டன் கடைசி சீசன் நான் பார்க்கல, ஒன் பஞ்ச் மேன் லாஸ்ட் சீசன் பார்க்கல, டாக்டர் ஸ்டோன் லாஸ்ட் சீசன் பார்க்கல. இதெல்லாம் வந்து லாஸ்ட் சீசன் பார்க்கல, பட் எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு என்னைக்காவது நான் பார்த்து முடிச்சிடுவேன். இப்ப இல்லைனாலும் மேபி ஒரு 6 monthsல 1 yearல பார்த்து முடிச்சிடுவேன். கடலாகிய பெருங்கடலா ஒண்ணு சுத்திட்டு இருக்கு, ஒன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சவப்பு சட்டையும் நல்லா இருக்குன்னு சொன்னா. 100 எபிசோட் பார்த்தேன். 100 எபிசோட் பார்த்ததுக்கு ஒண்ணுமே நடக்கலான்னு தான் சொல்லுவேன். பட் நான் எனக்கு என்னன்னா, நான் 100 எபிசோட் பார்த்துட்டேன். நருட்டோல 100 எபிசோட் போனா எவ்வளவு நடந்திருக்கு தெரியுமாடா அப்படிங்கிற ஃபீலிங். நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல நீ கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு 400 எபிசோட் பார்த்துட்டு 500 எபிசோட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா போகும்னு சொல்லிட்டு 100 எபிசோடா யூனிவர்ஸ் பில்ட் பண்றேன், அதை பில்ட் பண்றேன், இதை பில்ட் பண்றேன்னு ஒரு ஸ்லோ பர்ன் கொடுத்துட்டு இருக்கான். அந்த ஒரு காரணத்தினால தான் 100 எபிசோடும் பார்த்தேன். 100 எபிசோட் வந்து ஜாலியா போயிடுச்சு. பல்ல கடிச்சிட்டு உட்காரணும், இட் இஸ் பேட் அப்படின்னு நான் சொல்ல. பட் என்டர்டைன்மெண்ட் வைஸ், கண்டென்ட் வைஸ் பாக்குறப்போ நருட்டோல வந்து 100 எபிசோட் நடந்துச்சுன்னா என்னென்னமோ நடந்திருக்கும். ஒன் பீஸ்ல 100 எபிசோட்னா என்ன, இப்பதான் வாட்டர் ஃபால் வந்து கீழே வந்திருக்கான். பட் ஆனா 100ன்னு வரும்போது நாமி எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. நாமி பிளாஷ்பேக், அந்த ஆர்லாங் பார்க் முடிஞ்சிருக்கு, நாமி முடிஞ்சிருக்கு, சாஞ்சி வந்தான். தட் இஸ் வேர் மை கன்சர்ன் இஸ். எனக்கு என்னன்னா, எனக்கு நாமியோட செக்ஷன்லாம் வரும்போது ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரெடி டீப் இன்டு ஒன் பீஸ் மாங்காவை பொறுத்த வரைக்கும். ஸோ கன்வின்ஸ் ஆகிறவன் அந்த டைம் பீரியட்ல ஆல்ரெடி கன்வின்ஸ் ஆயிருப்பான். 400க்கு மேல தாண்டி போன்றது இட் இஸ் அன்னெசரி. இந்நேரத்துக்கு ஆகாதவன் அதுக்கப்புறமா ஆவான்னு எனக்கு தெரியல. இங்கதான் வந்து நான் ஒரு பாயிண்ட வைக்கணும். என்னன்னா, நமக்கு அந்த ஸ்லோ பேஸ் பழக்கப்பட்டது, அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கே பார்த்தோன்னா அதே பேஸ்ல ஒன் பீஸ் கொடுத்தா கன்சியூம் பண்ண ஒரு ஹெசிடேஷன் இருக்கு. அதனாலதான் அவங்க ஒன் பீஸை மறுபடியும் ரீமேக்கே பண்றாங்க. அதனாலதான் வந்து நம்ம பார்த்த ஒன் பீஸ் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, தட் இஸ் அ கொஸ்டின் மார்க். இப்போ கரண்ட் ஜென்னோட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி போறது வந்து எனக்கு அட்லீஸ்ட் வந்து மெரைன் ஃபோர்ட்ல தான் அவங்க எக்ஸ்பெக்டேஷனே மீட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் அப்படி போவாது. மெரைன் ஃபோர்ட் வரைக்கும் யாரும் பொறுமையா இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். மை காட், மெரைன் ஃபோர்ட் வரைக்குமா? இதுல ப்ராப்ளம் என்னன்னா, இவன் ஏதோ வந்து இதுக்கு முன்னாடியே பழைய நிறைய ஸ்லோபன் அனிமே பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கான். கிடையாது, இதோட பழைய அனிமே டிராகன் பால் ஜி எல்லாம் எடுத்துக்கோங்க. 100 எபிசோட்னா ஆல்ரெடி ஒரு 3 வில்லன் தாண்டியாச்சு. உங்களுக்கு ரேடிட்ஸ் முடிஞ்சிச்சு, வெஜிடா முடிஞ்சு, ஃப்ரீசா முடிஞ்சு, செல்லுக்கு வந்திருப்போம் நம்ம. இந்த கம்பேரிசனோட பார்க்கும்போது தான் டிஃபரன்ஸ் தெரியுது. ஏன்னா என் மைண்ட்ல ரெண்டும் ஒரே பேசிக்லயே நான் பார்த்திருக்கேன். ஏன்னா நான் ஒன் பீஸ் அனிமேல பார்க்கலையா, மாங்காவில மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தேன்னா. சோ எனக்கு அந்த ஆக்சுவல் டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகல. இப்ப நீங்க சொல்லும் போது தான் தெரியுது என்ன மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஐம் நாட் சேயிங் அந்த 100 எபிசோட் ரொம்ப பேடா இருந்துச்சு, மூவே ஆகல, என்னடா இது கிடையாது. போகும்போது அந்த ஸ்பீடு போயிடுது. எனக்கு கொஞ்சம் ஜாலியா தான் போச்சு, அதை வந்து நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு என்னன்னா, நான் ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் உட்காந்து நான் 100 எபிசோட் பார்த்துட்டேன். நான் 100 எபிசோட் நான் பார்த்திருக்கேன், என்னடா ஒண்ணுமே நடக்கலையேன்னு இருக்கு. சோ இது வந்து இந்த கரண்ட் ஜென்னு இல்ல, இது எனக்கு தெரிஞ்சு ஓல்டு ஜெனரேஷன். இது ஒன் பீஸ் வந்தப்ப எடுத்தா கூட அந்த ஜெனரேஷனுக்கே வந்து இது ஸ்லோ பர்ன் தான் சொல்லுவேன். ஒன் பீஸோட தான் எனக்கு தெரிஞ்சு நருட்டோ, ப்ளீச் அதெல்லாம் சேம் டைம் பீரியட் வந்துச்சு அப்படிங்கறதுனால பேசுறேன். அண்ட் இது எல்லாமே பிக் சீரீஸஸ். நான் சின்ன அனிமே வச்சு டெத் நோட் மாதிரி வச்சு நான் இதை வந்து ஒன் பீஸ் கம்பேர் பண்ணல. நருட்டோ ஒரு பெரிய அனிமே, டிராகன் பால் ஜி ஒரு பெரிய அனிமே. இதுல எல்லாமே வந்து நீங்க 100 எபிசோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒன் பீஸ் அளவு ஸ்லோவா மூவ் ஆயிருக்காது. பட் நிறைய பேர் வந்து ஒர்த்து இதுங்கிறாங்க. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து முடிக்கணும்னு ஆசை, பார்க்கலாம். அடுத்த கேட்டகரி அனிமே நான் பார்த்தேன், பட் என்னால ஒரு அளவுக்கு மேல பார்க்க முடியலப்பா, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி டிராப் பண்ணிட்டு மேற்கொண்டு இதை நான் என்னைக்குமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ண அனிமே ஏதாவது இருந்தா அதுதான் இந்த கேட்டகரி மக்களே. நிறைய சியர் ஃபார் யூ அப்படின்ற அனிமே. பேசிக்கலி என்னோட டாப் 3 அனிமே லிஸ்ட்ல டாரின்ற ஒரு அனிமேவை பத்தி சொல்லியிருப்பேன். அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸோட இன்னொரு அனிமே விஷுவலா பார்க்க நல்லா இருக்கு அப்படின்லாம் நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்தேன். எனக்கே பொறுக்கல, ஆள விடுறா சாமி அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ஆன்லைன் நல்லா தான் இருந்துச்சு. ஒன்லைன் நோட் அதான் நானும் சொன்னேன். ஒன்லைன் சூப்பரா இருந்துச்சு, ட்ரெய்லர் சூப்பரா இருந்துச்சு, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட போய் பாக்குறேன், இந்த மசாலா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வெறும் ஃபார்முலா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு பஞ்சே இல்லாம இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் பெருசா வச்சு மீட் ஆகாம போன காரணமா கூட இருக்கலாம், தெரியல. பட் ஃபார் சம் பர்சனல் ரீசன் சுத்தமா கனெக்ட் ஆகல. டாடா பை பைன்னு சொல்லிட்டேன், திரும்ப பார்க்கவே மாட்டேன். தட் இஸ் மை சாய்ஸ். நனாட்சு நோ தைசை இதான் சூஸ் பண்ணுவேன். What's that you're wearing on your head? Come on. ஏன் அப்படின்னா இந்த கதை, ஸ்டோரி, பிளாட் அதெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் சீசன் நான் ஜென்யூனா என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நானே என்னது இது, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தா நான் இதோட நல்லா வரைஞ்சு தரேன் சார், இது எங்கேயோ என்னமோ இடிக்குது சார். இல்ல இது ஹெவியா இருந்துச்சு. இது ஹீரோவும் கிங்கும் சண்டை போடுவாங்க. ஆக்சுவலா வந்து நான் ஒரு எபிக் ஃபைட்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பரா இருக்க போது அவன் ஸ்டோரியுமே சூப்பரா உள்ள எடுத்துட்டு போயிருந்தான்.
பயங்கரமா வந்து எடுத்திருக்கலாம். அந்த ஒரு ஃபைட் வந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி காண்டானது, நான் எதுக்காக இதை விட்டேன்னா, இதே ஃபிளாவை ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு மீடியாக்கர் ஸ்டோரி அந்த மாதிரி வச்சிருந்தா கூட எஸ் ஓகே, இது ஜென்யூனா பொட்டன்ஷியல் இருந்தது. எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டான் பிளட்டி பர்கர் அப்படின்னு அந்த காண்டும் சேர்ந்து இதுல வந்ததுனால போங்கடான்னு சொல்லிட்டு நான் மாங்காய் பக்கம் தாவலான்னு முடிவு எடுத்திருக்கேன். பட் நான் மாங்காய் ஆர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தது இல்லை இன்னும். மாங்காய் ஆர்ட் இதே மாதிரி இருந்ததுன்னா இட்ஸ் ஓகே. நான் நடக்க பழகிக்கிறேன். நான் வந்து பார்த்து டிராப் பண்ணது எனக்கு தெரிஞ்சு தேர் ஆர் வெரி ஃபியூ அனிமேஸ். இன்ஃபேக்ட் லிட்டரலா நான் 2 அனிமே தான் சொல்லுவேன். நானா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபெயில் ஆனது வந்து டசக் டெஸ்ட் தான். கண்ட்ராவே இருந்துச்சு. பட் அது வந்து என் வின்னர் கிடையாது. என்னோட வின்னர் வந்து ஹைலி ரெக்கமெண்டடா வந்தது, உலகமே புகழ் பெற்றது. இட் இஸ் ஸ்வார்ட் ஆர்ட் ஆன்லைன். ஒரு செகண்ட் சீரியஸா நம்பிட்டேன். ஏய் எசமாதா மேன், ஸ்வார்ட் ஆர்ட் ஆன்லைன் ஃபர்ஸ்ட் வந்தப்போ இட் வாஸ் ஹெவிலி பாப்புலர். இல்ல அது நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். குவாலிட்டி, அந்த டிஸ்கஷன்ஸ் அசைட், அதுக்கு இருந்த ஹைப், அதுக்கு இருந்த ஒரு ஃபேன் ஃபாலோயிங், அது வேற லெவல், வேற டைம்ல எங்கெங்கயோ போச்சு. ஓ மை காட், கிரிட்டோஸ் தி ஸ்வார்ட் என்னதமோ அது சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ண. இட் வாஸ் நாட் சோ குட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் சரி ஓரளவு போயிட்டு தான் இருக்கு, டீசெண்டா போயிட்டு தான் இருக்கு, முடிச்சிருவோம்னு பாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கெங்கயோ போயிடுச்சு. அவன் தங்கச்சியே டாவடிக்க ஆரம்பிச்சா. இல்ல சார் பரவாயில்ல, இவ்வளவு ஜாப்பனீஸா நான் போக விரும்பல. எங்கேயும்னா வந்து அது பேன் அவுட் ஆச்சா இல்ல ரேஸ் பண்ணி மாறினாங்களா எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி டீம்ஸ் வந்த உடனே இல்ல சார். அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆனிமேவை நான் ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டேன், பட் நான் திரும்ப ரீவாட்ச் பண்ணணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கேன் அப்படிங்கறதா இந்த கேட்டகரி. இந்த கேட்டகரிக்கு ப்ளூ ஆகி என்னோட சாய்ஸ் என்னன்னா, கைச்சோவா மெய்டு சமா. என்ன லாஜிக்னா மக்களே, எனக்கு அது வந்து அவன் பார்த்தப்போ பிஞ்சு மனசு சார். அதேதான், அதை பார்த்தப்போ நான் இருந்த மைண்ட் செட் பாத்தீங்கன்னா வயசுல இருந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளவு கம்மி வயசு இல்ல, பட் சொல்றேன் ரொம்ப ஏர்லி டீன்ஸ் அந்த மாதிரிதான். ஸோ அப்ப பிடிச்சது. அப்ப நமக்கு பெருசா ஒரு மெச்சூரிட்டி எல்லாம் இல்லாத டைம்லயே ஒரு ஆங்கிள் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தோமே. இப்ப நமக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கமே, அது இப்ப நம்ம மைண்ட் செட்ல அது எப்படி தெரியுது. ஷோஜோங்கிற அந்த ஜான்ராவை, அது பர்டிகுலரா அந்த சீரீஸை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றோம். இப்பவும் நமக்கு மிசாக்கி மேல கிரஸ் வருதா, அந்த மாதிரி அப்படி வந்து திரும்ப பார்க்கணும்னு ஒரு ஆசை. அவ்வளவுதான். வருதா இல்ல வரும். நானும் பள்ளி பருவத்திற்கே சென்று விடலாம் என்று நினைத்தேன். அப்போது வந்ததுதான் டிஜிமான். இதுக்கு ஏதாவது காரணம் ஸ்பெஷலா வச்சிருக்கிறியா இல்ல? அதாவது சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் அதை பாக்குறப்போ ஐயோ அப்புறம் எப்படி டிஜிமான் சமன் பண்ணுவீங்க, இத்தனை நாள் நீங்க ஏன் கூட தான் இருந்திருக்கீங்க, நீயும் நானும் ஒண்ணுதான்டா, கூப்பிடுறா வரேன்டா. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே ஓ காட், வாட் இஸ் திஸ் பீக் லெவல் எமோஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஜிமானை பொறுத்த வரைக்கும் நான் பாராட்ட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, when compared to போக்கேமான், டிஜிமான் பார்க்கும்போது நான் ஓரளவுக்கு ஏதோ மெச்சூரான ஆடியன்ஸுக்கு டார்கெட் பண்ண சீரீஸை நான் சின்ன பையன் நான் பார்த்துட்டு இருக்கணும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் அப்பப்போ எனக்கு வரும். இல்ல அது ஆக்சுவலா உண்மை. ஏன்னா போக்கேமான்ல வந்து ஒரு எவல்யூஷன் டு தி நெக்ஸ்ட் எவல்யூஷன் அவ்வளோவா கொஞ்சம் லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கும். நீ எப்படா இப்படி ஆன அப்படின்னு இருக்கும். பட் டிஜிமான் வந்து ஒரு லெவலுக்கு தெரிஞ்சு அந்த பவர் ஸ்கேலிங் கொஞ்சம் நல்லா வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதுல டி எவல்யூஷன்லாம் இருக்கும். எல்லாமே லைக் தேர் வாஸ் மோர் தாட் அண்ட் மோர் ரீசனிங். அதே மாதிரி அந்த வேர்ல்டு பில்டிங்கும் போக்கேமான் அட்வென்ச்சரஸா இருக்கிற இடத்துல டிஜிமான் வந்து கொஞ்சம் ஸ்டோரி ஓரியன்டா போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அது சின்ன வயசுல அப்ப இருந்தது. இப்ப இவன் சொன்ன மாதிரி ரீவாட்ச் பண்ணி பார்த்தாதான் தெரியும் எப்படின்னு. அது இவன் பார்த்துட்டு சொல்லுவான் என்னைக்காச்சும் ஒரு நாள் மக்களே. இன்னொன்னு என்னன்னா, ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் போக்கேமான் தான் பார்த்தேன் சரியா. நான் டிஜிமான் பார்த்தேன்னா என்னடா இது அதே மாதிரி காப்பி அடிச்சிட்டீங்களாடா, அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, அதோடதான் உள்ள போனேன். உள்ள போனதுக்கு அப்புறம் அது கம்ப்ளீட்டா வேறங்க. மான் மட்டும் தாங்க எடுத்திருக்காங்க, டிஜி வேறங்க. போக்கேமான் டிஜிமான் ஒன்னா எவனா சொன்ன உள்ள போக போக அடடே இது நல்லா இருக்கே. என்னோட அடுத்து அனிமே ரீவாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது ஹைக்யூ. ஹைக்யூ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது, நல்லா இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. தென் அஸ் டைம் வெண்ட் ஆன் நிறைய யூடியூப்ல வந்து நிறைய எடிட்ஸ் கமெண்ட்ரிஸ் எல்லாம் வந்துச்சு. கம்பேர்ட் டு a lot of other animes,
இந்த அனிமேல வந்து லாட் ஆஃப் பீப்புள் பாயிண்டட் அவுட் லாட் ஆஃப் திங்ஸ். லாட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அனிமேல வந்து மோர் ஆர் லெஸ் த ஹீரோ ஆர் த ஹீரோஸ் டீம் தே டீல் வித் சம்திங் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு சூப்பர் பவரிஷ். ஆமா 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 ஆமா. அண்ட் அவங்கள வச்சு கொஞ்சம் விளையாண்டு இருப்பாங்க. அப்படியே இங்க வந்து அது ரொம்ப டோன் டவுன் ஆயிருக்கும். அண்ட் திங் என்னன்னா அகைன் ப்ரொட்டகனிஸ்ட் இல்லாம சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அழகா வடிவமைச்சிருப்பாங்க. லிட்டரலா இந்த ஹைக்யூ டீம்ல தேர் வில் பி a guy who I think ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச்ல ஒரு விஷயம் பண்ணுவான். அது வரைக்கும் வந்து அவன் ஏன் அந்த டீம்ல இருக்கான், எனக்கு வாலிபாலே அவ்வளவு பிடிக்காது, நான் இதுக்கு தண்டத்துக்கு வந்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி கேரக்டரைசேஷன் நான் பெருசா வந்து வேற எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் பார்த்தது இல்ல. எல்லாருக்குமே இந்த ஸ்போர்ட் விளையாடணும் தான் இருக்கும், அது ஒவ்வொரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க. இதுல லிட்டரலா ஒருத்தன் வந்து அவன் நான் டாலா இருக்க தூக்கி இந்த டீம்ல போட்டாங்க, அவன் பாட்டிக்கு வந்து ஒரு சிவனேன்னு போயிட்டு இருந்தானேடா அப்படின்னு. பேரு புரிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பரான சொபிஸ்டிகேஷன் நியூவான்ஸ் அதெல்லாம் எக்ஸ்ட்ராவே இந்த சீரீஸ்ல இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது நீங்க சொல்றீங்க. ஆமா. அண்ட் கொஞ்சம் அந்த கேரக்டரைசேஷன்ஸ் வந்து வெல் டிஃபைன்டா பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல கொஞ்சம் புரிஞ்சுது. இப்ப நான் உங்களை மாதிரி நிறைய செல்வராகவன் படம் எல்லாம் பாக்குறவங்க கிடையாது. ஸோ நான் அதுக்கப்புறம் நிறைய யூடியூப்ல வந்து கொஞ்சம் அந்த கமெண்ட்ரிஸ் எடிட்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கேரக்டர் டீகோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்து எனக்கு வந்து இன்னுமே வந்து ஓஹோ இவ்வளோ எல்லாம் நடந்திருக்கா, இது நம்ம கண்ணில் படவே இல்லையே, நம்ம திருப்பி போய் பார்க்கலாமே. அண்ட் தே வேர் நாட் வெரி வேக். இந்த சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து சிவப்பு கலர் பேண்ட்ல போட்டிருப்பான் அப்படின்னா கோவத்தை சொல்றான், அந்த அவ்வளவு கேவலமான டீகோடிங் கிடையாது. புரிஞ்சுது. யாரோ தாக்கப்பட்டார், ஹெவியா தாக்கப்பட்டார். நான் வந்து யாரையும் ஸ்பெசிபிக்கா சொல்லல, நான் ஒரு நான் கான்ட்ரவர்சியல் கமெடியன் மர்வின் ராஸ் சொன்னதை சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இல்லாம எனக்கு கொஞ்சம் புரிஞ்ச டீகோடிங்ஸ் நிறைய வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம திருப்பி பார்க்கணும், திருப்பி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால ஹைக்யூ திருப்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். ஃபைனல் கேட்டகரி மக்களே, வைல்டு கார்டு என்ட்ரி. இந்த அனிமே நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, அவ்வளவுதான். அதுக்கு வந்து ரீசனிங்லாம் தேவையில்லை. அந்த என்ட்ரியில் என்னுடைய சாய்ஸ் நாட்ஸ்மேஸ் புக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அனிமே. எப்படி சங்கட்ஸ்னு ஒரு லைன் வந்து நிறைய பேர் கேட்ட இடத்துலலாம் பாசிட்டிவா சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த அனிமேக்கும் ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ். இது ஷோஜோன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அந்த மேட்டர் வந்து சரி ஓகே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஜான்ரா, இதையும் கொஞ்சம் நல்லா டீப்பா போகும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி, அவ்வளவுதான். இதுக்கும் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன், பயங்கரமான ஹைப், பயங்கரமான ரிவ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. எங்க வந்துச்சு, யார் உலகத்துல வந்துச்சு? இருடா முடிக்கிறேன். அதெல்லாம் வந்து பப்ளிக்கா வெளியில வராம போயிடுச்சு, எல்லாம் ஸ்டூடியோக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. அதுதான் பிரச்சனை. அதனால மக்களுக்கு அது தெரியல, அது எப்படியா தெரிவுபடுத்தணும். ட்ரீமிங் மிஷன் பை சாத்தோஷி கான். ஏன் இவ்வளவு நேரம் குழப்பிட்டு இருந்தோம் சாத்தோஷி கான் மாதிரி, இன்னும் சேர்த்து சொல்லு. அது எங்க பாஸ் சொல்லுவாரு. மக்களே, சாத்தோஷி கான்ன்ற டைரக்டர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சூப்பர் டூப்பர் டைரக்டர் மக்களே. பட் அன்பார்ச்சுனேட்லி மனிதர் முன்னாடியே இறந்து விட்டார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரீமிங் மெஷின்ன்ற ஒரு மேக்னம் ஓப்பஸ் லெவலுக்கு ஆனிமே வந்து பிளான் பண்ணி கொண்டிருந்தார். அதோட கேரக்டர் மாடல் ஷீட்டு, ஒரு 2-3 ஸ்டோரி போர்ட் ஷீட்டு அதெல்லாம் ஒர்க் பண்ணி இதுதான் கதை அப்படின்லாம் எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. கதை இதுதான் அப்படின்னு ரெடியா இருக்கு. பட் சாத்தோஷி கான்ன்ற மனுஷன் வந்து தன்னோட ஸ்பெசிபிக்கான பிளேவர்ல எடிட்டிங்கும் ஸ்டோரி டெல்லிங்கும் பண்றதுல பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட்ன்றதுனால பல டைரக்டர்ஸ் வந்து இதை நாங்க எடுக்கலாம்னு முயற்சி பண்ண ட்ரை பண்ணி இல்லைங்க எங்களால முடியலங்க அப்படின்னு டைரக்டர்ஸோ இல்லைன்னா இல்லைங்க அவர் அளவுக்கு நீங்க பண்ணலங்க அப்படின்னு ப்ரொடியூசர்ஸோ இதுக்கு மேல இது எங்கேயும் நவராதுன்னு ஹோல்ல போட்டிருக்க ப்ராஜெக்ட் இவன் மனசாட்சியே இல்லாம வைல்டு கார்டு ஃப்ரீ ஸ்லாட்ன்னு இருக்க. எனக்கு அந்த ஆனிமே வேணும், எனக்கு அந்த குழு வேண்டும் என்று கூறுகிறான். இல்ல கிடைச்சா நல்லா இருக்கும்ல, அப்படி ஒண்ணு நல்லா தான் இருக்கும். நான் என்ன வேணாம் நான் சொல்ல போறேன், கிடைச்சதான் எனக்கு ஒரு காப்பி கொடு. இத்தனை நேரம் என்னமா பேசிட்டு கிடைச்ச எனக்கு எனக்கு இந்த லிஸ்ட இந்த அனிமையோட முடிக்கிறது கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. சேனல்ல இதை பத்தி நிறைய பேசியாச்சு, வேற சொன்னாலே நீங்க வந்து பேச ஆரம்பிச்சிருவீங்க, நான் இங்கே போயிடுவேன். இவங்க 2 பேரும் ரொம்ப ஹெவியா ரெக்கமெண்ட் பண்ற ஒரே காரணத்தினால் லிஸ்டில் இருப்பது ஹியோகா. எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்ல ஹியோகாவை பத்தி பேசலனாதான் அன்னைக்கு ஏதோ பஞ்சாயத்துன்னு அர்த்தம் நினைக்கிறேன். இது சன் டிவியோட டாப் 10 ட்ரீட்மெண்ட் தான். இந்த படத்தை பத்தி ஏற்கனவே போதுமான அளவுக்கு அலசிட்டதுனால போதுமான அலசிட்டோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் அலசும். அலசல தான்டா போன வாரம் வீடியோல டாப் இதே ஃபைனல் ஸ்லாட்ல சொல்லி முடிச்சேன். இந்த வசூல் ராஜா படத்துல வர மாதிரி இந்த கதை எத்தனை தடவை கேட்டாச்சு, முதல் தடவை கேக்குற மாதிரி.
லிட்டரலா அதுதான் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இது நீங்க தப்பிக்கவே முடியாது மக்களே. நாங்க யோகாவை பத்தி பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம். பட் கதை என்னன்னு தெரியாதவங்களுக்கு இல்ல பரவாயில்ல, யாருக்கு என்ன புரிஞ்சது எனக்கு தெரியல மக்களே. வீடியோ இப்போதான் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம், பாய் பாய். இதுக்கு மேல பேச முடியாது.